நாட்டு மக்களுக்காக தனது வாழ்நாளையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் பிரதமர் மோடியை பற்றி பேசுவதற்கு உதயநிதிக்கு எந்த ஒரு தார்மீக உரிமையும் இல்லை என கடிந்துரைத்துள்ள பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், ஜனநாயகன் திரைப்படம் வெளியே வராமல் இருப்பதற்கு நடுவண் அரசு காரணமில்லை எனவும், விஜயகாந்த் இருந்திருந்தால் திமுக தேமுதிக கூட்டணியை பார்த்து கண்ணீர் வடித்திருப்பார் எனவும் தெரிவித்துள்ளார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக தனது வாழ்நாளையே அவர் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். அன்னைக்கு ஏஐ மாநாடு, உலக தரம் வாய்ந்த இந்த ஏஐ மாநாடு உலகத்திலேயே முதல் முறை அதை நடைமுறைப்படுத்தி மருத்துவம், விவசாயம், பொதுநலம், சிறு குறு தொழில்கள் எல்லாத்துலயும் இந்தியா முன்னேற போகிறது. தமிழ்நாடு மாதிரி இல்லை, தமிழ்நாடு பின்னுக்கு போய் கொண்டிருக்கிறது. அதனால உதயநிதிக்கு முதல்ல மோடி அவர்களை பற்றி, அவரின் உயரத்தை பற்றி பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. தானாக ஒரு டீ கடையில் இருந்து அரசியலுக்குள்ள வந்து உயர்ந்து பிரதமராக இருக்கிறார். நீங்க கலைஞரின் பேரன் என்பதற்காக, முதல்வரின் மகன் என்பதற்காக நீங்க உதயநிதி இவங்களோட பகையனோ இல்லைன்னா எங்க இருப்பாரு? கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து இருக்க வேண்டிய அவரு இன்னைக்கு பிரதமரை பத்தி பேசுகிறாரா? மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் எந்த கட்சியை எதிர்த்து பேசினாரோ அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். காமராஜர் இருந்தார், இந்த கூட்டணியை பார்த்து கண்ணீர் வடித்திருப்பார். விஜயகாந்த் இருந்தார், இந்த கூட்டணி உங்க கூட்டணியை பார்த்து கண்ணீர் வடித்திருப்பார். மிகப்பெரிய அடி அவர்களுக்கு காத்திருக்கிறது.